வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கிளாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன கிளாஸ் என்ன பார்த்தோம்னா, சாஃப்ட்வேர் ப்ராசஸ் மாடல்ல வாட்டர்ஃபால் மாடல் பார்த்தோம். இன்னைக்கு வந்து கிளாஸ் நம்பர் 2. கிளாஸ் நம்பர் 2 என்னன்னா புரோட்டோடைப் மாடல். சரியா? சரி, நம்ம டைரக்ட்டா டெஃபினிஷன் போகாம ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள் என்னதுன்னா, இப்ப நான் ஒரு வீடு கட்டப் போறேன். ஒரு 3,00,00,000 ரூபாய்க்கு ஒரு வீடு கட்டப் போறேன். நான் 2 இன்ஜினியர கூப்பிடுறேன். இன்ஜினியர் என்ன பண்றாரு? நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத வாயால எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி இந்த இடத்துல இது இருக்கணும், பால்கனி, மேல 3 மாடி இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இன்ஜினியர் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்ச உடனே 2வது இன்ஜினியர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் கட்டப் போற வீட சின்னதா ஒரு பிளாஸ்டிக்ல செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்காரு. அத வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்றாரு. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாரு. இப்போ 2 பேருமே அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன்னா, இன்ஜினியர வந்து அனுப்பிச்சு விட்டுறேன். ஏன்னா அவரு வந்து இனிஷியலா வாயால பேசுறாரே தவிர, அவர் என்ன பண்ண போறாருங்கிறத என்னால பார்க்க முடியல. ஆனா 2வது இன்ஜினியர் என்ன பண்றாரு, அவர் வச்சிருக்க புரோட்டோடைப்ப வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணதுனால, எனக்கு வந்து அதுல என்ன ஸ்ட்ரென்த், என்ன வீக்னஸ், எத மாத்தலாம் அப்படிங்கிறத ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுது. சோ நான் 2வது இன்ஜினியர நான் வந்து ஏத்துப்பேன். இதுதான். இதுதான் இந்த மாடலோட மெயின் தீம். இங்க வந்து என்ன நடக்கும்னா, புரோட்டோடைப் மாடல்ல ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்றதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணி புரோட்டோடைப்ப மாத்தி கஸ்டமர் எவாலுவேஷன் குடுப்பாங்க. கஸ்டமர பார்த்துட்டு எது நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறத வச்சுக்கிட்டு நல்லா இல்லாதத எடுத்து விட சொல்லுவாரு. அதே மாரி ஒரு சேஞ்சஸ்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி கஸ்டமரோட ஃபீட்பேக்க வச்சு மூவ் பண்றது தான் இந்த புரோட்டோடைப் மாடல். சரியா? இப்ப நம்ம டெஃபினிஷன் பார்ப்போம். The prototype model is a software development approach where a prototype is built, tested and then reworked until an acceptable prototype is achieved. அந்த கஸ்டமர் எதிர்பார்க்கிற அந்த டிசைன் வர்ற வரைக்கும் அது வந்து இட்டரேட் ஆகி போய்க்கிட்டே தான் இருக்கும். சரியா? இதுதான் இதோட மெயின் கான்செப்டே. இதுல வந்து 5 பேசஸ் இருக்கு. இனிஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸ், டிசைன், புரோட்டோடைப்பிங், கஸ்டமர் எவாலுவேஷன், ரிவ்யூ அண்ட் அப்டேஷன். ஸோ ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இது இதோட பேசிக் டயக்ராம். இப்போ நான் பேசுனேன்ல அதே தான். இனிஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸ் அதை கேதர் பண்ணிடுவாங்க, அப்புறம் டிசைன் பண்ணுவாங்க, அதை புரோட்டோடைப்பா மாற்றுவாங்க, கஸ்டமர் எவாலுவேஷன் கொடுப்பாங்க. கஸ்டமர் அதை பார்த்துட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் சொல்றாருன்னா அதை வந்து ரிவ்யூ அண்ட் அப்டேஷன் போகும், மறுபடியும் டிசைன் போகும், மறுபடியும் புரோட்டோடைப், கஸ்டமர் எவாலுவேஷன். ரெண்டாவது அதை பார்த்துட்டு ஒரு ஒரு சில குறைகள் சொல்லி இதை மாற்றணும் அப்படி சொன்னாருன்னா மறுபடியும் ரிவ்யூ அண்ட் அப்டேஷன், டிசைன், புரோட்டோடைப்பிங். மூணாவதா வரும்போது கஸ்டமருக்கு அது பிடிச்சிருச்சு. பிடிச்சோன்னு என்ன பண்ணுவாரு, டைரக்டா டெவலப்மெண்ட் கொண்டு போயிருந்தாங்க. டெவலப்மெண்ட் கொண்டு போயிட்டு டெஸ்டிங், மெயின்டெனன்ஸ், அவ்வளவுதான். இதுதான் புரோட்டோடைப்போட ஒரு சிம்பிள் டயக்ராம். இந்த டயக்ராம் வச்சு நம்ம எழுதிடலாம், கான்செப்டையும் புரிஞ்சுக்கலாம். சரியா? Initial requirements. The initial requirements are gathered from the stakeholders, focusing mainly on the aspects that need clarification or the unclear. ஸோ இனிஷியலா ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இவங்க வந்து கேதர் பண்ணி வச்சுப்பாங்க. அது யார்கிட்ட இருந்து கேதர் பண்ணுவாங்க, அந்த சாஃப்ட்வேர் யார் வாங்க போறாங்க அப்படிங்கிறவங்ககிட்ட இருந்து கேதர் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நான் ஒரு காமர்ஸ் வெப்சைட் டெவலப் பண்ண போறேன். பேரலில் இங்க ஒரு கார் வந்து நான் வந்து உருவாக்க போறேன். நம்ம எப்பயுமே பேரலா தான் படிப்போம். சரி, காமர்ஸ் வெப்சைட்ல வந்து என்னென்ன தேவை அப்படிங்கிறத, ஒரு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி ரெஸ்பான்சிவா இருக்கணுமா, போர்ட்டபிளா மாத்தணுமா, அந்த மாதிரி எல்லாம் ஒரு அந்த சாஃப்ட்வேர் வாங்க போற அந்த கஸ்டமர்ட்ட இருந்து நான் கேட்டு வாங்கி வச்சுக்கிறேன். அதே மாதிரி தான் காருக்கு வந்து எந்த மாதிரி டயர் வைக்கணும், அதே மாதிரி எந்த மாதிரி லைட் வைக்கணும், எல்லோ லைட்டா, ஒயிட் லைட்டா, அதே மாதிரி சீட் எத்தனை சீட் இருக்கணும், இந்த மாதிரி இனிஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸை நான் கஸ்டமர்ட்ட இருந்து கேதர் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து முதல் பேசிஸ்ல நடக்கும். ரெண்டாவது டிசைன். A simple and basic design is created to visualize the system, keeping in mind the most critical aspects. இப்போ கேதர் பண்ணி வச்சிருக்கிறத வச்சு ஒரு பேசிக்கா ஒரு சிம்பிளா ஒரு டிசைன் பண்ணுவாங்க. சரியா? அதுதான் இந்த பேசிஸ்ல நடக்கும். பேசிக் டிசைன் தான் இதோட கான்செப்டே, இந்த பேசிஸ்ல. சரியா? எக்ஸாம்பிள், இப்போ காமர்ஸ் வெப்சைட்டை வச்சு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்க போகுது, மொதல் பேஜ், ரெண்டாவது பேஜ் இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அவங்க வந்து டிசைன் பண்ணி காமிப்பாங்க. இது வந்து டெவலப்மெண்ட் கொண்டு போல, இப்படிதான் அவங்க சாஃப்ட்வேர் இருக்க போகுதுங்கிறத வரைஞ்சு காமிக்கிறாங்க, சிஸ்டமேட்டிக்கா வரைஞ்சு காமிக்கிறாங்க. சரியா? காமர்ஸ் வெப்சைட். காரையும் அந்த மாதிரி தான். இப்போ என்னோட கார் வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படிங்கறது வந்து இந்த கேடுங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி வந்து டிசைன் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நீங்க நிறைய படத்துலயும் பார்த்திருப்பீங்க, இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை வச்சு உங்களோட கார் இந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற டிசைன் பண்ணி காமிப்பாங்க. சரியா? பேசிக் டிசைன் தான் இதோட கான்செப்ட், ரெண்டாவது பேசிஸ்ல. மூணாவது prototype. A working prototype is developed which may only addresses the
பிரைமரி ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் கீ ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம்னா, அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்கிற அந்த இதை எடுத்துட்டு போய் புரோட்டோடைப்பா மாத்துறாங்க. கம்ப்ளீட்டா விசுவலைசரா மாத்துறாங்க. ஒரு யூசர் பார்க்குற மாதிரி மாத்துறாங்க. சிஸ்டமேட்டிக்கா இல்லாம பிசிக்கலா கன்வெர்ட் பண்றாங்க இந்த இடத்துல. சரியா? நம்ம வந்து காமர்ஸ் வெப்சைட்டை பிசிக்கலா மாத்துறது வந்து அதுவே ஒரு டிசைன் தான். டிசைன் இன்னொரு ரியல் டைமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஏதோ இடத்துல காமிப்பாங்க. அது ஒரு புரோட்டோடைப் மாதிரி காமிப்பாங்க காமர்ஸ் வெப்சைட்ல. இங்க நேரா காருக்கு அந்த மாதிரி தான். ஏதோ ஒரு பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ வச்சு பிசிக்கலா டிசைன் பண்ணி காமிப்பாங்க. இந்த இடத்துல வந்து டிசைன்ல இருந்து கஸ்டமர் பார்க்குற மாதிரி புரோட்டோடைப்பா கன்வெர்ட் பண்றாங்க இந்த இடத்துல. சரியா? என்ன பண்றோம்? கேதர் பண்றோம். 2வது பேசிக் டிசைன் பண்றோம். 3வது வந்து புரோட்டோடைப்பா கன்வெர்ட் பண்றாங்க. 4வது கஸ்டமர் எவாலுவேஷன். The user evaluate the prototype, providing feedback about its strength, weakness and missing features. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அவங்க கன்வெர்ட் பண்ணத அந்த கஸ்டமர் பார்க்குறாரு. அந்த புரோட்டோடைப் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாரு. இது உங்களுக்கு நல்லா இருக்கு. இது கொஞ்சம் நல்லா இல்ல. அதே மாதிரி இது வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபீட்பேக்லாம் கொடுக்குறாரு. இதுதான் இந்த பேசிஸ்ல நடக்கும். கஸ்டமர் எவாலுவேஷன். இதுதான் புரோட்டோடைப்ல முக்கியமான பேஸ். கஸ்டமர் எவாலுவேஷன். கஸ்டமர் அப்ரூவ் பண்ணா மட்டும் தான் அடுத்ததுக்கு மூவ் ஆகும். இல்ல இது இட்ரேட்டிவா சுத்திக்கிட்டே தான் இருக்கும். சரியா? இதுதான். இப்ப காமர்ஸ் வெப்சைட்ல கஸ்டமரை கூப்பிட்டு வச்சு காமிப்பாங்க. ஒரு டேட் வாங்கி இந்த டேட்ட நீங்க வந்து பாருங்க. நாங்க ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஒரு ஐடி கம்பெனில கூப்பிட்டு பார்க்க சொல்லுவாங்க. அது ஒருவேளை அவருக்கு ஒரு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையா இல்ல அப்படின்னா, அது என்னென்ன தேவை அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருவாரு. பேரலா இங்கேயும் தான். ஒரு கார் டெவலப்மென்ட் நாங்க இதெல்லாம் பேசிக்கா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அவரும் பார்த்துட்டு அவர் ஃபேமிலி சிச்சுவேஷன் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாத்தலாம். எங்களுக்கு வந்து ஃபேமிலி நிறைய பேர் இருக்காங்க. அதனால கொஞ்சம் சீட் இன்கிரீஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கலர மாத்துங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பேசிக்கா உள்ள சின்ன சின்ன குறைகள் சொல்லுவார். குறைகள் இல்ல. அவருக்கு தேவையான விஷயங்கள் அத சொல்லுவார். சரியா? இதுதான் இங்க நடக்கும். கஸ்டமர் எவாலுவேஷன்ஸ். அடுத்து ரிவ்யூ அண்ட் அப்டேட். இந்த பேஸ்ட் ஆன் த யூசர் ஃபீட்பேக், the prototype is modified and iterated until it meets the user requirements. இப்போ அவர் ஒருவேளை போன பேசிஸ்ல ஏதாவது ஒரு மாத்தணும்னு சொல்லியிருந்தாருன்னா, இந்த பேசிஸ்ல அது கரெக்ட்டா மாத்த முடியுமா அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணிட்டு, அந்த கம்பெனி என்ன பண்ணணும்னா, அந்த சாஃப்ட்வேர் டிசைன மறுபடியும் சேஞ்ச் பண்ணுவாங்க. அதுதான் இந்த பேசிஸ்ல நடக்கும். எக்ஸாம்பிள் காமர்ஸ் வெப்சைட். இப்ப என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் வந்திருக்கு. ரிவ்யூ அண்ட் அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்க கலர் சேஞ்ச் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் குறையில அவருக்கு தேவையான ஒரு விஷயம். எனக்கு இந்த கலர் பிடிக்கல. அதனால இந்த கலர மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேரலலா இங்க ஒரு காருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, நீங்க வச்சிருக்கிற சீட் வந்து குவாலிட்டியா இல்ல. இந்த சீட் எனக்கு வேண்டாம். எனக்கு பிடிக்கல. அதனால இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கிற இந்த சீட்ட மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். லூப். வாட்டி சுத்தி வந்திருக்கு. 2வது இட்டரேஷன் மறுபடியும் கஸ்டமர் பார்க்குறாங்க. காமர்ஸ் வெப்சைட்ல என்ன பண்றாரு, இது வந்து போர்ட்டபிளா மாத்துங்க. போர்ட்டபிள் மீன்ஸ் இந்த வெப்சைட் வந்து என்னோட மொபைல்ல பார்த்தாலும் நல்லா வியூ பண்ற மாதிரி அழகா இருக்கணும். அந்த மாதிரி மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இனிஷியலா இங்க வந்து கார் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த அந்த கால் வீல் வந்து நல்லாவே இல்ல. அது வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணுங்க. எனக்கு அது பிடிக்கல. சைக்கிள் டயர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால அதே சேஞ்ச் பண்றாங்க. இது வந்து செகண்ட் லூப். 2வது இட்டரேஷன். 3வது என்ன பண்றாருன்னா, காமர்ஸ் வெப்சைட்ல இப்போ வந்து நீங்க உங்களோட டெவலப் பண்ண பேஜ்ல ஓகே தான். ஆனா இப்ப எவ்வளவு சேல் ஆயிருக்கு? எவ்வளவு பேர் வாங்குறாங்க? எந்த ஊர்லலாம் இருந்து என்னோட ப்ராடக்ட்லாம் வாங்குறாங்க? அப்படிங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்போ எனக்கு அட்மின் பேனல இன்னும் ஈஸியா மாத்தி குடுங்க. அந்த விசுவலைசேஷன்களே கம்ப்ளீட்டா மாத்தி குடுங்க அப்படின்னு சொல்லி 3வதா சொல்றாரு. சேம் டைம் இங்க கார்ல வந்து உங்களோட ஸ்டீரிங் நல்லாவே இல்ல. இது வந்து பழைய கால ஸ்டீரிங் மாரி இருக்கு. அதனால லேட்டஸ்ட்டா அந்த ஸ்டீரிங்ல இருக்கிற மாதிரிலாம் மாத்தி குடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்போ வந்த 3 லூப்புமே கஸ்டமரோட ஃபீட்பேக்க வச்சு தான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வருவாங்க. சரியா? கடைசி என்ன பண்றாரு, கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி அந்த வெப்சைட் ரெடி ஆயிருச்சு. சேம் டைம் இங்க வந்து கஸ்டமருக்கு ஏத்த மாரி அந்த காரும் ரெடி ஆயிருச்சு. இதுதான் ஃபைனல் மாடல். இதத்தான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கன்னா, டெவலப்மென்ட்க்கு குடுத்து, அத ரெடி பண்ணி, டெஸ்ட் பண்ணிட்டு, அத மெயின்டெயின் பண்ணுவாங்க. இதுதான் புரோட்டோடைப்ல முக்கியமான இடம் எதுன்னா, புரோட்டோடைப்பிங், கஸ்டமர் எவாலுவேஷன், ரிவ்யூ அண்ட் அப்டேட். அந்த ரிவ்யூ அண்ட் அப்டேட் 3 வாட்டி நான் வந்து போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் இட்டரேஷன், செகண்ட் இட்டரேஷன், தேர்ட் இட்டரேஷன் போட்டிருந்தேன். ஆனா பேசிக்கா வந்து இந்த 3 மட்டும் இருக்காது. நெறைய இட்டரேஷன் வரவும் செய்யும். சில இடத்துல வந்து ஒரு இட்டரேஷனோட முடியவும் செய்யும். சரியா? இதுதான் புரோட்டோடைப்லோட மெயின் கான்செப்ட். ஸோ இதோட அட்வான்டேஜ் என்ன புரோட்டோடைப் மாடல்ல? கஸ்டமர் கேன் சீ ஸ்டெடி ப்ராக்ரஸ். கஸ்டமரால என்ன நடக்குது அப்படிங்கறது கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். திஸ் இஸ் யூஸ்ஃபுல் வென் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் சேஞ்ச் ரேபிட்லி. சரியா? கஸ்டமருக்கு
எப்போ எதை மாத்துன்னு சொல்றாரோ அதை வந்து இந்த இடத்துல வந்து மாத்திக்கலாம். ரெக்யர்மெண்ட்ஸ் சரி, எதுனாலும் சரி. சரியா? அவங்களுக்கு ஏத்த மாதிரி இதை மாத்திக்கிட்டே வரலாம். 3வது கேன் ப்ரொடியூஸ் கிளியர் மாடல். கடைசியா அவரு கிளியர் பண்ணது போக என்னெல்லாம் குறைகள்லாம் சொல்லியிருந்தாரோ அதெல்லாம் கிளியர் பண்ணது போக ஒரு கிளியர் மாடலா கிடைக்கும். இதனால வந்து எந்த ஐடி கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவர் அப்ரூவ் பண்ணதுதான், கஸ்டமர் அப்ரூவ் பண்ண மாடல் தான் இங்க கிடைக்கும். இதுதான் இதோட அட்வான்டேஜஸ். சரியா? எப்பவுமே அட்வான்டேஜ் இருந்தா டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும் எப்படியும். இம்பாசிபிள் டு நவ் ஹவு லாங் இட் வில் பி டேக். இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். இது வந்து எப்ப முடியும்னே தெரியாது. இப்ப கஸ்டமர் வந்து 1 வருஷம் டைம் லிமிட் கொடுத்திருக்காரு. அந்த 1 வருஷமா அவர் வந்து ஒன்னொன்னா மாத்தணும் சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா, அப்ப எப்பதான் டெவலப்மெண்ட் கொண்டு போக, எப்பதான் டெஸ்ட், எப்ப மெயின்டைன் கொண்டு போக, இதெல்லாம் லேட் ஆகும்ல. அப்போ இந்த இட்டரேஷன் எப்ப முடியுங்கிறது சொல்லவே முடியாது. கஸ்டமர் அப்ரூவ் பண்ற வரைக்கும் இந்த இட்டரேஷன் போய்க்கிட்டே தான் இருக்கும். 100 வாட்டினாலும் 100 இட்டரேஷன் போய்க்கிட்டே தான் இருக்கும். So then is no way to now the number of iteration will be required. நான் சொன்னதுதான். 100ஓ 150ஓ இந்த இட்டரேஷன் வந்து கணக்கே கிடையாது. 5ஓ 6ஓ அப்படிங்கிற ஒரு லிமிட்டே கிடையாது. அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்கும். யூசர் எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுறாரோ அது வரைக்கும் போய்க்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்க டெவலப் பண்ற மாடல் யூசருக்கு பிடிக்காம போயிருச்சுன்னா அவர் பாட்டு குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாரு. கடைசி வரைக்கும் அந்த லூப் சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதுதான் இந்த புரோட்டோடைப்ல டிஸ்அட்வான்டேஜ். சரியா? சரி. இப்போ புரோட்டோடைப் மாடல்னா என்னங்கிறத ஓரளவுக்கு உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த பேரலல் நீங்க பார்த்தாலே ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம எந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சின்ன டவுட் வரும். அந்த டவுட்ட கமெண்ட்ல கேளுங்க. சரியா? ஒருவேளை கமெண்ட்ல கேட்க உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா, கீழ எங்களோட ஒரு 4 பேரோட இன்ஸ்டா ஐடி இருக்கும். அதே மாரி எங்க சேனலோட இன்ஸ்டா ஐடி இருக்கும். டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே இருக்கு. நீங்க அங்க போயும் ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட டவுட்ட கேட்கலாம். ஸோ தேங்க் யூ. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டா வாட்ச் பண்ணதுக்கு தேங்க் யூ. இதே மாதிரி எளிமையா அடுத்தடுத்த வீடியோஸ், அடுத்தடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கொண்டு வரேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது எஜுகேஷனல் ரெவல்யூஷனர் டீம். தேங்க் யூ.